Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. இந்த பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்ற பேர்ல அவர் ஏற்கனவே நாக்கு கட் பண்ணியிருக்காரு, வரவங்களுக்கும் நாக்கு எல்லாம் கட் பண்ணி விடுறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதன் அடிப்படையில் கைது செய்யறாங்க. டாக்டர்ஸ் சர்ஜன் பண்ண வேண்டிய விஷயத்த இவர் பண்ணிட்டாரு. டாக்டர்ஸ் பண்றது வேற, சர்ஜன் பண்றது வேற. ஸோ லோக்கல் அனஸ்தீசியா இருக்கட்டும், இவர் பக்கம் ஒரு டாக்டர் மாதிரி காமன் பர்சன் எப்படி பண்ணலாம்? பாடி மாடிஃபிகேஷன்றது இப்போ டாட்டூ கூட தான் இந்த பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்றது கிளப் ஆகி வரும். டாட்டூ தனி, டாட்டூ ஆர்டிஸ்ட் தனி, பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் தனி, பியர்சிங் ஆர்டிஸ்ட் தனி. இன்னொன்று வந்து ஏலியனா, ஸோ கண்ணெல்லாம் வந்து அவங்க ஒரு வேற அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறையா இருக்கும். இப்போ சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஏலியனை சாமி கும்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து விரலெல்லாம் எடுத்துடுறது, கண்ணில் பிளாக் பண்ணிக்கிறது, மூக்கை கட் பண்ணிடுறது, காதி சுற்றி எடுத்துடுறது, மண்டைக்குள்ள போல்டு வைக்கிறது, நட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. இப்போ இவங்க மாடிஃபிகேஷன் நெக்ல டாட்டு போட்டீங்கனாலே சில பேருக்கு நீங்க யூனிக்கா தெரிவிங்க, ஸ்டைலா தெரிவிங்க, நீங்க ஒரு பேச்சு பொருளா மாறுவீங்க. உங்க கண்ணெல்லாம் ஃபுல்லா பிளாக் பொண்ணு மூஞ்செல்லாம் கட் பண்ண போனா எல்லாரும் பார்ப்பாங்களே, எல்லாரும் பார்க்கணும், நான் ஃபேம் ஆகணும், வெளியே நான் வரணும் அப்படின்றத அவரும் சொல்லியிருப்பாரு. இப்போ நிறைய உங்களுக்கு என்கொயரிஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி என்னெல்லாம் வித்தியாசமான ஆசையெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு டங் ஸ்ப்ளிட் பண்ணோம், அப்புறம் நாக்கை கட் பண்ணோம், பண்ணுவீங்களா? கண்ணுல டாட்டு பண்ணோம். டாட்டு கிடையாது, அது மாடிஃபிகேஷன். எதெல்லாம் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது? மற்றவங்களோட பிளட்டை வச்சு டாட்டூல இங்க்ல கலந்து பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல டாட்டூ போறது, இந்த ஒரு பிரச்சனையை கிளப் பண்ணிட்டு இந்த டாட்டூ சென்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்தா அதை தீர்க்க பார்க்கணும், அதாவது தீர்த்து கட்ட பார்க்க கூடாது. இல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க, மேலுக்கு மேல் டாட்டூ பண்ணிட்டோம், ஃபீமேலுக்கு ஃபீமேல் டாட்டூ பண்ணிட்டோம். இது வந்து அவங்க மைண்ட் லெவல்ல வளரலன்னு அர்த்தம். அப்ப டாட்டூ போடாம மற்ற இடத்துல எங்கேயுமே தவறு நடக்காம இருக்கா? திருச்சி கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல வந்து இந்த சர்ஜரி ஆக்டிவிட்டிஸா தான் இது பாக்குறோம். சர்ஜரிக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஒரு வீடியோலயே அவரே காட்டிட்டாரு. அந்த இது எடுத்து லோக்கல் எடுத்து நாக்குல போடுறாரு. டாக்டர் பண்ணலாம், நர்ஸ் பண்ணலாம், சர்ஜன் பண்ணலாம், இதெல்லாம் நான் போட்டிருக்கேன்னு காட்டியிருக்காரு. இது வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் டென்டிஸ்ட். ஸோ இதோட காஸ்ட் அப்படின்றது ஒரு தோராயமா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா, டங் ஸ்பிளிட்டிங் பண்ணீங்கன்னா சென்னையில சமீபத்தில் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு செய்தி, தன்னை வந்து ஒரு ஏலியனாகவும் டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு நபரை வந்து திருச்சியில் போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. காரணம், இந்த பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்ற பேரில் அவர் ஏற்கனவே நாக்கு கட் பண்ணியிருக்காரு, வரவங்களுக்கும் நாக்கு எல்லாம் கட் பண்ணி விடுறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் கைது செய்கிறாங்க. இந்த ஊர் பக்கம்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த குரங்கு வந்து தான் கெட்டது மட்டும் இல்லாமல் மனத்தையும் சேர்ந்து கெடுத்தது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றனால தான் இந்த ஒரு பிரச்சனையானது பேசு பொருளாக இருக்குது. இந்த ஒரு சமயத்தில் ஒட்டுமொத்த டாட்டூ சென்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ரிக்வெஸ்ட் எல்லாம் ரைஸ் ஆகுது. ஸோ இது சம்மந்தமாக பேசுறதுக்காக தான் பிரபல டாட்டூ கலைஞர் ராஜேஷ் கூட இணைஞ்சிருக்கோம், பேசலாம். வணக்கம் சார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த செய்தி? ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுங்க? ஆக்சுவலி இந்த விஷயத்தில் நடந்தது என்னென்னா, நடக்கூடாதுதான் நடந்துருச்சு. என்னென்னா, இவர் வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட், ஒரு காமன் பர்சன். ஸோ டாக்டர்ஸை சர்ஜன் பண்ண வேண்டிய விஷயத்த இவர் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பாதிப்பு ஏதாவது வந்து மவுத்தில் இருக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாக்கில் டியூமர் வரலாம், மவுத் அல்சர், மவுத் கேன்சர், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. சில நல்ல விஷயங்களுக்காக கட் பண்ண வேண்டியதை ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட சுய முடிவால் எடுத்ததில் இவர் ஒர்க் பண்ணிட்டார். ஸோ இண்டிவிஜுவல் பர்சனே வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணாலும் டாக்டர்ஸ் கிட்ட சஜஷன்ஸ், டாக்டர்ஸ் பண்ணுறது வேறு, சர்ஜன் பண்ணுறது வேறு. ஸோ அவங்க கையாள வேண்டிய அந்த கத்தி, ஸ்டிச்சஸ், ஸ்டிச்சிங்கு, எல்ஏ இருக்கட்டும், ஸோ லோக்கல் அனஸ்தீசியா இருக்கட்டும், இவர் பக்கம் ஒரு டாக்டர் மாதிரி பண்ணதுனால சர்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. ஒரு காமன் பர்சன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அகைன்ஸ்ட் ஆகிட்டு இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதை வீடியோ பண்ணி போட்டிருக்காரு. அது ஒரு டாட்டூ சென்டரா இல்லைன்னா ஆப்ரேஷன் தேட்டரான்ற மாதிரி அந்த வீடியோ கன்ஃபியூஸ் பண்ணுது. கண்டிப்பாக, ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் பண்ண வேண்டிய ப்ரொசீடிங்ஸை இவர் பண்ணுறாரு அப்படின்றது. ஆக்சுவலாக இதில் சொன்ன அந்த டேர்ம் வந்து பாடி மாடிஃபிகேஷன்றது, இப்போ டாட்டூ கூட தான் இந்த பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்றது கிளப் ஆகி வருமா? இல்லை, டாட்டூ தனி, டாட்டூ ஆர்டிஸ்ட் தனி, பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் தனி, பியர்சிங் ஆர்டிஸ்ட் தனி. பியர்சிங் மீன்ஸ் டாட்டூ ஒன்லி வரைகிறவங்க, படங்கள் வரைகிறவங்க. பாடி மாடிஃபிகேஷன் உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினாலிட்டி காரை நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது மாடிஃபிகேஷன். பியர்சிங்கிறது
உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி ஸ்டட்டு இது மூக்கில் நோஸில் எல்லாம் பிஎஸ்சிங் பண்ணுறாங்களா, பிஎஸ்சிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே தனித்தனி செக்மெண்ட்டு. பட் இது என்னென்னா காலப்போக்கில் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ டேட்டோ விரும்புகிறவங்க ஒரு டேட்டோவை விரும்புகிறது கல்ச்சரே பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை சொல்ல வருவாங்க மறைமுகமாக, அவங்க பேசாமல் அவங்கள பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு கல்ச்சரை பற்றி சொல்கிறதுக்காகவோ இல்லை அவங்க இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி சொல்கிறதுக்காகவோ இல்லை ஒரு கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறதுக்காகவோ, ஸோ அப்படிக்காக போடப்பட்டது தான் டேட்டோ. ஒரு பவர்ஃபுல்லாக அவங்கள காட்டுறதுக்காகவும். ஒரு நார்மல் பர்சனையும் டேட்டோ போடுறவங்களையும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு வீக்கான ஆளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு வைடாக தர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நாளடைவில் கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் யூனிக்னஸாக காட்டணும், நம்மளை வந்து தனியாக பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. இஎம்ஓ அவரே போட்டிருப்பாரு எமௌண்ட்டு. ஸோ இவங்களாம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறத வைடாக காட்டுவோம். நாங்கள் ஒரு யூனிக்காக இருக்கணும், எங்களை பார்க்குறவங்களாம் ஒரு வித்தியாசமாக பார்க்கணுன்ற ஒரு மென்டாலிட்டிலேயே அடிலாம் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஏலியனா, ஸோ கண்ணெல்லாம் வந்து அவங்க ஒரு வேறு அவங்களோட தாட் ப்ராசஸே வேறையாக இருக்கும். இப்போது சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஏலியனை சாமி கும்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்திருக்காங்க. ஏலியன் கிட்ட நான் பேசியிருக்கேன்ற வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களும் ஒரு ஏலியன் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. அப்போது அவங்க வந்து விரலெல்லாம் எடுத்துடுறது, கண்ணில் பிளாக் பண்ணிக்கிறது, மூக்கை கட் பண்ணிடுறது, காதி சுற்றி எடுத்துடுறது, மண்டைக்குள்ளே போல்டு வைக்கிறது, நட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ இவங்க மாடிஃபிகேஷன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிங்கில் இந்த ஆயெல்லாம் காது தொங்கி பெருசாக இருந்தீங்களா இந்த ஓட்டை, இது வந்து இவங்களேவும் ரெடி பண்ணுவாங்க. அது பேர் டனல் பிஎஸ்சின்னுவாங்க. சின்ன ஹோல்ஸாக வச்சு பெரிய அந்த ரிங்கை போடுற மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல டபூஸில் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு வாயை தொங்கி ஒரு வட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை அந்த விஷயத்தை இவங்க பண்ணுறது இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லாமே வேறு. இது வந்து எமோஷனலும் கலந்த ஒரு விஷயம் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஒரு காலப்போக்கில் அது கிளப் ஆயிடுச்சு. ஆனால் தனி. ஆனால் இப்போ வரக்கூடிய டேட்டூ கலைஞர்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கா, இது வேற அது வேற, ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி தான் புரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை, அது வயசு வரும்போது தான் புரியும் இல்லையா, ஒரு விஷயங்கள் தெரியும் போது தான் தெரியும். இப்போ வரவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தானே கற்றுக்குறாங்க. நான் வந்து பீரியடில் பார்த்தீங்கன்னா டேட்டூ ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் சென்னைக்குள்ளே நீங்கள் தெரியுங்கனாலே ஒரு 100 ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சென்னையிலே பார்த்தீங்கனாலே ஒரு 1000 பேர் இருக்காங்க. நாங்கள் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ண பீரியடில் நல்லா பூம் ஆச்சு, மில்லியன்ஸில் போச்சு. இப்படி ஒரு தொழில் இருக்கா, இதை கற்றுக்கலாம், இப்படி போட்டுக்கலான்ட்டு. அப்புறம் இப்போ வந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5-10,000 பீப்புள்ஸ் ரெடியாக இருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வேலையை விட்டு வந்து இவங்க இதில் படித்து வரவங்களை விட நம்ம டைரெக்டாக வந்து ஆர்ட்டை கற்றுக்குறோம், டேட்டூவை பண்ணுறோம். ஸோ பாடி மாடிஃபிகேஷனாக கற்றுக்கலாம் அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர்த்து அதோட ஹிஸ்ட்ரி யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்காதனால இப்போ எல்லாமே கிளப் பண்ணி ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இஎம்ஓ அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, எமோஷன். ஓகே, அது என்ன, யார் போட்டுக்குவாங்க? அது எமோஷனோட ஷார்ட் ஃபார்மாக அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ பலவீனமாக இருக்கிறது இல்லை வந்து அவங்க ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது, தனிமைப்படுத்தப்பட்டவங்களோ இல்லை அவங்களே தனிமைப்படுத்திக்கிறவங்களோ. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் லோன்லியாக நான் ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, நம்ம காமனாக லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்குள்ள எண்ணங்கள்லாம் வரும்ல, அவங்க தான் வந்து நான் இவர் கூட பேசினேன், நான் அவர் கூட பேசினேன், எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, இந்த மாதிரி அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன ரீதியாக அவங்க வந்து அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்மலான ஒரு மாத்திரை தான் போடுவேன், அது தூக்க மாத்திரை நினச்சி நானே தூங்கிப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மென்டாலிட்டிக்குள்ளே செட் பண்ணிக்கிறது, அதாவது அது எமோஷனலோட கலந்தது தான் ஈமோ. ஸோ அவங்க வந்து அதை டேட்டூ குத்தி அதை வெளிப்படுத்துவாங்களா, நான் இதுதான் இந்த கேட்டகரி தான், யூனிக்னஸை காட்டுவாங்க. அதான் டேட்டூ மூலமாக டேட்டூ நார்மல் பர்சன் கூட குத்தி அவங்கள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, நார்மலாக இருக்கீங்க, ரொம்ப ஃபார்மலாக நீங்கள் இப்போ ஒரு மற்றவங்க அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்லீவ் டேட்டூ ஒன்று நீங்கள் போட்டிங்கனாலே, இல்லை இந்த நெக்கில் டேட்டூ ஸ்கின்னை கிளிக்கலை கீறுறது தான், நெக்கில் டேட்டூ போட்டிங்கனாலே சில பேருக்கு நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க, ஸ்டைலாக தெரிவிங்க, நீங்கள் ஒரு பேச்சு பொருளாக மாறுவீங்க. அந்த பேச்சு பொருள் இன்னும் அதிக லெவலில் டேட்டூ காமன் ஆயிடுச்சு. இப்போ பாடி மாடிஃபிகேஷன் நம்ம சவுத் இந்தியாவில் காமன் ஆகலை. எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணெல்லாம் ஃபுல்லாக பிளாக்கை பொண்ணு மூஞ்செல்லாம் கட் பண்ண போனால் எல்லோரும் பார்ப்பாங்களே, எல்லாரும் பார்க்கணும், நான் ஃபேம் ஆகணும், வெளியே நான் வரணும் அப்படின்றத அவரும் சொல்லியிருப்பார். இதை விரும்புகிற மக்களும் அப்படி தான் விரும்புகிறாங்க, நம்ம தனித்துவமாக தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஓகே பிரதர், இப்போ சொன்ன மாதிரி நமக்கு இன்னும் அந்த கலாச்சாரத்தில் அந்த கல்ச்சரில் அடாப்ட் ஆகலை. நீங்கள் ஃபாரின்ல இருக்காங்க, நம்ம பார்க்குறோம் எப்படி எவ்வளோ வித்தியாசமான மனிதர்களாக இருக்காங்கன்னு. ஆனால் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது அதெல்லாம் எவ்வளோ சேஃபான ஒரு விஷயமா இருக்குது? அது சேஃப்டினஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கே நம்ம ஒரு 1-2 அவ்வளோதான் தர முடியும்.
இது வந்து அப்ரூவல்டு கிடையாது, தங்களோட சுய விருப்பத்தில் வெளியே போயிட்டு பண்ணிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் சைடில் பண்ணுறாங்க, நார்த் சைடில் பெருசாக அந்த கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த கிரவுண்டு ஓகே. ஸோ நம்ம சைடில் வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யாரும் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, பண்ணவும் முடியாது. பட் இது வந்து சேஃப்டினஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு 1.2 1.5 2 இந்த ரேஞ்சு தான் தர முடியும். ஏன்னா பிளைண்ட் ஐட்டம்னு முடிஞ்சிச்சுல, சின்ன விஷயம் தான். நம்ம இந்த ஒயிட் லேயரில் மேலே ஒரு லேயர் இருக்கும். நான் சயின்ஸை படிச்சப்போ எனக்கு சொல்லி தந்தாங்க, ஆனால் பேர் மறந்துட்டேன். மேலே ஒரு லேயர் மாதிரி கவர் மாதிரி இருக்கும், அந்த கவருக்குள்ளே தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே இருக்க இந்த சின்ன அந்த பாப்பான்னு சொல்லுவாங்க, அந்த இது இருக்குங்க இல்லையா, சென்டர் ஆஃப் தி ஏரியா, அதில் லைட்டாக பின்னு பட்டுதுன்னா அதோட பிளைண்ட் ஆக வேண்டியதான். அதுக்கு சர்ஜரிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து அது பெரிய இஷ்யூவாகவே முடியும். கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த ஒரு புரிதல் இல்லாமலே நிறைய பேர் இன்னைக்கு டேட்டூ ஆர்டிஸ்டாக மாறுறாங்க அப்படின்னு. இப்போ நிறைய உங்களுக்கு என்கொயரிஸ் வரும். ஸோ பாடி மாடிஃபிகேஷனையும் கிளப் பண்ணி தான் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னெல்லாம் வித்தியாசமான ஆசையெல்லாம் கேட்குறாங்க, இதை பண்ணித்தாங்க இதெல்லாம் பண்ணித்தாங்கன்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. இப்போ நான் டேட்டு பீரியடில் டேட்டு போடப்போ டேட்டு நல்லா ஒய்டர் ஆச்சு. இப்போ அவர் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒய்டர் ஆகுது. அப்போ எல்லாருக்கும் ஆசை வருது, எனக்கு தங் ஸ்ப்ளிட் பண்ணோம், அப்புறம் நாக்கை கட் பண்ணோம், பண்ணுவீங்களா, கண்ணில் டேட்டு போடணும். கண் டேட்டு போடணுன்றது வேற, ஒரு பர்சனோட கண்ணை மெமரியாக டேட்டு போடுறது நாங்கள் அப்படி நினச்சி வாங்கணும். டேரெக்டாக வந்தோடனே தான் தெரியும், ப்ரோ இல்லை ப்ரோ கண்ணில் டேட்டு போடணும். டேட்டு கிடையாது, அது மாடிஃபிகேஷன். உங்களோட இங்கு அங்கேயே தான் இருக்குது, அது அந்த லேயர் கட் பண்ணி எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு அது கிளியர் ஆகும். வேறு வேறு கலர்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. அப்படி நான் பண்ண மாட்டோம் ப்ரோ, ஐயோ அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற ஆட்களும் ஒரு 10-15 என்கொயரிஸ் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அது நம்மளுக்கு தெரியாது, பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. இங்க அப்ரூவல்டு கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்தது? ஏன்னா இவ்வளவு வருஷம் நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க, சம் என்கொயரிஸ் எல்லாம் நம்மளே கதிகலங்க செய்யும் இல்லையா, ஐயோ என்னடா இதெல்லாம் கேட்கறாங்க. ஓகே, இந்த பிளட் ஆர்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஸோ எங்களுக்கு தெரியும், ஒரு பிளட்டை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் கீழே விட்டிங்கன்னா நார்மலான பிளட்டு, ஒரு வாரம் விட்டிங்கன்னா அது வந்து பெரிய பாக்டீரியா ஸோ ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பிளட் ஆர்ட்டாக பண்ணி நம்ம மாட்டும் பொழுதோ இது பண்ணும் பொழுதோ அது ஃப்யூச்சரில் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, கண்ணாடி உடையுது, கையை கீறுது, அது பெரிய இன்ஃபெக்ஷனாக போயிட்டு முடியும். ஸோ நாங்கள் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ரத்தன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அந்த சுத்தமான விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி அன்பு காட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லியோ சேஃப்டினஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பிளட் எடுக்கிறாங்க, நீடில் அன்ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க கூட அப்படின்றதுக்காக பேன் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி பண்ணுறாங்க. இதில் என்னென்னா பிளட் ஆர்ட் பண்ணணும்னு கேட்குறத தாண்டி மற்றவங்களோட பிளட்டை வச்சு டேட்டூவில் இங்கில் கலந்து பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. எப்படிங்க இன்னொருத்தரோட பிளட்டும் உங்களுக்கு சேரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து. நான் என்ன லவ் பண்ணேன், அவரோட ரத்தத்தை எடுத்து அது கூட வந்து கலர் சேர்த்து லவ்ல எல்லாம் எங்கே போய் முடிகிறதுன்ற மாதிரி. லவ் இருக்கலாம், லவ் வந்து சேஃப்டியாக இருக்கணும். நீ லவ்வை காட்டிடுவேன், நாளைக்கு நீ காட்டினதுக்கு அப்புறம் நீ காணாமல் போயிடுவேன், அப்புறம் அவங்க லவ்வை எங்கேயாவது காட்டணும் பாட்டை போட்டுட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஒரு சின்ன பசங்க ஒரு சைடில் இருந்தாலும் கொஞ்சம் பெரியவங்களும் இந்த மாதிரிலாம் எமோஷனலாக கலந்துடுறாங்க. நம்ம புரிய வச்சா புரிஞ்சுப்பாங்க, புரியாத இடத்துல மாட்டும் போது பண்ணிடுறாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த டேட்டூ பற்றி நம்ம பேசும்போது இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் டேட்டூ போடுறது இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து பேசி நீங்களே ஒரு 1000 வீடியோ பேசி. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பிரச்சனையை கிளப் பண்ணிட்டு இந்த டேட்டூ சென்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு டேட்டூ சென்டரை எப்படி ப்ராப்பராக என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இதில்? ஸோ சொல்கிற மக்கள் இருக்கலாம், க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க பார்க்கணும், அதாவது தீர்த்து கட்ட பார்க்கக்கூடாது, முடிச்சு எண்டு கார்டு போடக்கூடாது, அப்படின்னு கொடுக்கணும். ஆமாம், சொல்யூஷன் கொடுக்குறது தானே பெஸ்ட்டான, அதுதான் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் ஒரு பொருளாதாரத்தையே வீழ்ச்சி அடைய வைக்கிறீங்க, உங்கள் நாட்டு மக்களை வந்து டவுன் பண்ண வைக்கிறீங்க, இதனால பல குடும்பங்கள் இனி வாழுது. மொத்தமா நாட்டோட பொருளாதாரமே டேட்டூ நம்பி தான் இருக்கா? அப்படி கிடையாது ப்ரோ, நாங்களும் டாக்ஸ் கட்டுறோம். நான் டாக்ஸ் கட்டுறேன், நான் டாக்ஸ் கட்டினா அதுல நாட்டோட பொருளாதாரம் இருக்கா இல்லையா? நான் டாக்ஸ் பே பண்ற பர்சன், என்கிட்ட சம்பாதிக்கிறவங்க பொருள் வாங்குறாங்க, பொருள் வாங்கும்போது அங்கேயே டாக்ஸ் பே ஆகுது. அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு அடிப்படுது, நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குதுங்களே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற 90% பீப்புள் வந்து டேட்டூ ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்தது, அதுக்காக சொல்கிறேன். அப்படிங்களா? அப்படி தெரியல. எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. எதை நம்பி வேலை செய்கிறாங்க? நான் சம்பளதாரத்தை நம்பி. சம்பளம் தந்தால் தான் அவங்க பால் பாயிட்டு வாங்கினாலும் டேக்ஸ் இருக்கும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அவங்க வாழ்க்கை முன்னேறணும். இதை முடிச்சுட்டு அவங்க திருப்பி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் உழைக்கிறது? இப்போ நானே எடுத்துகிறேன், எனக்கே நான் கண்டிப்பாக என்கிட்ட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, நான் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனாலும் இதை மாதிரி நிறைய கல்ச்சரே டெவலப் ஆகிருக்கும் போது அதை முடிச்சிட்டோன்னா
கண்டிப்பாக அது ஒரு நம்ம எங்களுக்கு அடி, எங்கள் குடும்பத்துக்கு அடி, நம்ம நாட்டுக்கு அடி, எல்லாமே தானே ப்ராப்ளம். இல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்டா நோ ப்ராப்ளம். அந்த இல்ல மாதிரி இதுலயே சொல்றாங்க இப்போ வந்து மேலுக்கு மேல் டேட்டூ பண்ணிட்டோம், ஃபீமேலுக்கு ஃபீமேல் டேட்டூ பண்ணிட்டோம். இது வந்து அவங்க மைண்ட் லெவலில் வளரலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது நாட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது. வந்து நம்ம டேட்டு போட்டனால தவறு நடந்துருமானா, அப்போ டேட்டு போடாமல் மற்ற இடத்துல எங்கேயுமே தவறு நடக்காமல் இருக்கா அப்படின்னு இது ஒரு பாயிண்டா போகணும். ஆக்சுவலா இது நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். இன்னைக்கான ஜெனரேஷன்ல அப்படி எல்லாம் பெருசா கிளாசிஃபை பண்ண முடியாது. கண்டிப்பா ஆனா ஒரு இல்ல கரெக்ட். இதே சமயத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஒரு இல்லீகல் அஃபைர் உருவாகணும்னா ஒரு மிஸ்டு கால் போதும் அப்படின்றது. அப்போ நீங்க மிஸ்டு கால்லாம் தாண்டி இதுல இருக்கிற பாண்டிங் அப்படின்றது ஒரு ரிலேட் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், இது க்ளோஸ் டு க்ளோஸ் நம்ம பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ இங்க தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்றாங்க. அது வந்து சொல்றவங்களா சந்தேகவாதிகள். அவங்க மொத்தமா எல்லாரும் சந்தேகவாதிகள். கண்டிப்பா குடும்பத்து மேல நம்பிக்கை இருக்காது பிரதர். இங்க வந்து யாருமே பாத்தீங்கன்னா ஒரு பாண்டு போட்டோ இல்ல காசு கொடுத்தோ அதெல்லாம் தாண்டி வர விஷயங்களை விட எந்த விஷயமே இல்லாம நம்ம பெருசா நம்புற ஒரு விஷயமே நம்பிக்கை தான். நம்ம குடும்பத்து மேலேயோ, நம்மள நம்புறவங்க மேலேயோ, நம்ம தொழில வைக்கிற நம்பிக்கை மேலேயோ, இண்டிவிஜுவல் பர்சன் மேலே வைக்கிற அவங்க மேலேயோ, அவங்க வச்சுக்கிற நம்பிக்கையிலையோ இப்படி இருந்தாங்கன்னு வைங்களா, இதை நம்பி தான் உலகமே ஓடிட்டு இருக்கு. ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து என்னன்னா சொல்றவங்களே வந்து அவங்க வீட்டில் தப்பு நடந்துருமோ, அவங்களோட ஒய்ஃபு பேசுகிறாங்களோ, அவங்களோட ஹஸ்பண்ட் பேசுகிறாங்களோ, இவங்களுக்கு பாதிக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலே முடியாது இல்லை. நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. அப்படின்னு பார்த்தா வீட்டை விட்டு தானாலே பேச முடியும் ப்ரோ. இது வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸ் கூட க்ளோஸாக பேச முடியும், காஸ்மெட்டாலஜியில் இருக்கவங்க பேச முடியும், ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்க பேச முடியும். ஏன் அவங்களுக்கெல்லாம் முடியாதது? ஒரு சாரி கட்டுற ஒரு காஸ்டியூம் டிசைனர் பேச முடியும், ஏன் ஒரு சினிமாவில் இருக்கவங்க பேச முடியும், கேமராமேன் பேச முடியும். எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நடக்குதுன்றது யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து நடக்காமலும் இருக்கு, நடந்திருக்கலாம், அப்படியும் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு பேர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இதுக்கு நீங்களே சொல்றீங்க ஒரு சொல்யூஷன். ஏன்னா இப்போ ஒரு தொழில பிரச்சனை வருதுன்னா அப்போ ஒரு தொழில பேன் பண்ணினே வந்துருங்க. ஓகே, டாக்டர் ஃபீல்டுலேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு, ஃபுட்டு ஃபீல்டுலேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு. முடிச்சிருங்க, எல்லாமே முடிச்சுட்டு நீங்களே சப்ளை பண்ணுறங்க. சொல்கிறவங்களால செய்ய முடியாது, கேட்கலாம். ஆனால் வந்து அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் எடுக்கிறது பெட்டரான வே. அதுதான் வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட் வேவும். ஓகே, இப்போ ஒரு டேட்டூ ஆர்டிஸ்டாக வந்து ரெண்டு பேருக்கான கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள். ஒன்று வந்து நீங்கள் வெளியிருந்து இதை பார்க்குற விதத்தில் சேஞ்சஸ் உண்டாகணும் அப்படின்றது ஒன்று சொல்கிறீங்க. இன்னொன்று, அப்போ இந்த டேட்டூ வந்து ஒரு ஃபீல்டாக எடுத்துக்கிறவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் உண்டாகணும்? அவங்க என்ன மாதிரியான கனவுகளோட இதுக்குள்ளே வராங்க? இப்போ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக மாதிரி அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ் ஓகே ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து எவ்வளோ வருஷமாக டேட்டு பண்ணுறீங்க, இப்போது எவ்வளோ ஃபீல்டில் டேட்டு பண்ணுறீங்க, அந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வந்துட்டாங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. கைட்லைன்ஸ் அப்படின்றது உண்டா? டேட்டூ சென்டர் வைக்கிறதுக்கான கைட்லைன்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வைக்கல, நாங்களா தான் வச்சுக்கிறோம். இது வந்து ப்ராப்பரா இப்போ அப்ராட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் முடிச்சாதான் நீங்க ஸ்டுடியோ ஓபன் பண்ண முடியும், ஒரு ஆர்டிஸ்டா ஆக முடியும். ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இல்லாம நீங்க ஒரு டேட்டூ போட்டீங்கன்னா அரஸ்டட்ல போயிட்டீங்க, இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. இங்கே சர்டிஃபிகேஷன்ஸ்க்குன்னு ஒன்று ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் இல்லை. அது கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி இப்போதான் பியூட்டி பார்லர் இவங்களுக்கே வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டேட்டூ ஸ்டுடியோக்கும் நம்ம ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் சேஃப்டினஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, தனித்தனியாக நீடெல்லாம் பிரித்து போடுறாங்களா, யூஸ் பண்ணுறாங்களா, அந்த நீடில் உடச்சி போடுறாங்களா, ஸ்டெர்லைஸ்டாக யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ லைசன்ஸுக்கு செக் பண்ணுறீங்க. ரோட்டில் போகும்போது தம்பி ஓட்டுறியா, கரெக்டாக ஓட்டுறியா, ஏன்னா உயிர் பாதிப்பு இருக்குன்ட்டு இந்த மாதிரி உயிர் பாதிப்பு இதுலேயே இருக்குது, பிரச்சனைகள் இருக்கணும் போது கவர்மெண்ட் அதை எடுக்கும் பொழுது ப்ராப்ளம் சால்வ். ஆக்சுவலாக அது ஒரு ப்ரொஃபஷனலாக அதை கேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 டீம் இருக்கும்பொழுது ப்ராப்ளம் முடிச்சு அதுக்குன்னு தொழில முடிக்கிறதுன்ற தவறான ஒரு வே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ் இன்னும் ப்ராப்பர் பண்ணும் இந்த ஃபீல்டுக்கு பண்ணலாம். இப்போ செல்ஃபாக நாங்கள் ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்கிறீங்களா, என்ன கைட்லைன்ஸ்? அது ₹1 கோடி கொடுத்தா கூட நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு என்ன? சின்ன பசங்களுக்கு போட மாட்டோம், இந்த குழந்தையெல்லாம் கூட்டு வந்து குழந்தைக்கு எவ்வளோ மாதம் குழந்தைக்கு, ஒரு 6 இயர்ஸ் குழந்தை, அந்த மாதிரி குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைய கூட்டு வந்ததுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தை வந்து மனநலம் வந்து கொஞ்சம் பாதிப்பான குழந்தை, அது காணாமல் போய்டு இந்த மாதிரி. அப்போ அவங்கள டேட்டு போட்டால் சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் ஒரே ஒன்று தான் சொன்னேன், எங்கே போனாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. நானே தான் சொன்னேன், குழந்தைய பெற்றாச்சு, நம்ம பார்த்ததை விட சேஃப்டி எங்கேயுமே இருக்காது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த குழந்தை எப்படி தாங்க, அதுக்கு என்னன்னே சொல்ல தெரியாது, அதை போட்டு அது பாவம், அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, வேண்டான்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஏஜ் பெருசானவங்களுக்கும் போட்டக்கூடிய விஷயங்கள் வந்தது, அதுவும் வேணான்னு சொல்லிட்டோம்.
அண்டர் 18க்கு மேக்ஸிமம் போட மாட்டோம். ஒரு 17 இந்த ரேஞ்ச் இருந்தால் கூட பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்கிற மூலிமா இப்போ அந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு என்ன இருந்தால் ஒரு 10 வாட்டி கேட்டு ஏதாவது ஒரு விஷயம்னாலும் அவங்க போடுவாங்க. அது சொல்லக்கூடாது நம்ம. ஸோ அதனால் வந்து போடுறவங்க தான் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கூடயே வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணி போடுவோம். அண்டர் 18 போட மாட்டோம், அப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கவங்க, கன்சீவாக இருக்கவங்க, குழந்தை பெற்றவங்க அவங்களாம் வந்து உடனே அந்த எமோஷனில் போடுவாங்க. ஒரு பாப்பா மேலே இருக்க லவ்வில் பொறுமையாக போட்டுக்கலாம், ஃபோட்டோ எடுத்து வச்சு அவங்க பொறுமையாக போட்டுக்கலாம்னு சொல்கிறோம், போட மாட்டோம். இந்த டயபெட்டிக்ஸில் வந்து டாப் ரேஞ்சில் இருப்பாங்க, சர்க்கரை வியாதி இவங்களாம் வந்து டாப் ரேஞ்சில், சுகர் பேஷண்ட்டு இவங்களாம் வந்து டாப் ரேஞ்சில் இருப்பாங்க, அவங்களுக்கு போட மாட்டோம். உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த ஹார்ட் ப்ரெஷர் வந்து இருக்கவங்க அவங்களாம் போட மாட்டோம். அண்டு வந்து பேசிக்காக சொல்லணும்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு உங்கள் பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இதெல்லாம் முன்னாடியே நம்ம கேட்டுட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் தாண்டி எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கும் வாங்குற அந்த சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நாங்கள் ஒரு வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நாளை பின்ன நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்பீங்களா, பிரச்சனையெல்லாம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு? கண்டிப்பாக. பசங்க பொண்ணுங்க வருவாங்க, பொண்ணுங்க நம்ம ஏஜ் நம்ம கேட்க முடியாது. உங்களை 18 அபோவ் ஆயிடுச்சுங்களான்னா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா உங்களை ஆதார் கார்டு காட்டுங்க, அதை காட்டுங்க நம்ம கேட்க முடியாது. அப்போ சின்ன ஒரு கிளிப் எடுத்து வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்னது இன்னொரு கேமரா ரெக்கார்டிங்லேயே தான் இருக்கும் நம்மளுக்கு ஸ்டூடியோவில். என்றைக்கு வந்தாலும் நம்ம காட்டுற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் கூட நம்ம காட்டுறதுக்கு ஒரு ப்ரூஃபாக வச்சுப்போம். ஓகே. இப்போ இதெல்லாம் தாண்டி இவங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரச்சனையை ஒட்டி டேட்டூ சென்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க சொல்றதுல வந்து இப்போ லாங் டேர்ம்ல வந்து ஸ்கின் பேஸ்டான டிசீஸை கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்ன இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை? அன்ஹைஜீனாக பண்ணிங்கன்னா நீங்கள் என்னன்னாலும் ப்ராப்ளம் தான் ப்ரோ. நாட் ஒன்லி டேட்டூ, பாடி மாடிஃபிகேஷன்ட்டு, ஃபுட்டு. நீங்கள் அதான் சொல்கிறேன், நம்ம சாப்பிட்றோம், ஏதாவது உடம்பு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இதுதான் ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியுது. அதனால தான் இப்போ பிரேக் பிடிக்காத வண்டி உடனே ஆக்சிடென்ட் தான் ஆகும். அது மாதிரி குவாலிட்டி இல்லாத பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகதான் செய்யும். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெல் வெரிஃபைடு ஆகிட்டு யூஎஸ் யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டது. நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு இந்தியன் மேக்கர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. யூஎஸ் யூரோப் கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் போட்டிருக்க டேட்டுவே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் நல்லா தான் இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் நல்லபடியாக போயிட்டு இருக்கேன், நல்லபடியாக வளர்ந்துருக்கேன். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமேலும் ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை அந்த இங்கை அனலைஸ் பண்ணி யூரோப் யூனியன் அப்ரூவல் பண்ணிருப்பாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டில் அந்த காஸ்மெட்டிக் டீம் வந்து அப்ரூவல் பண்ணி வெளியே வர இங்க்ஸை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இங்க் வந்து எப்படி உங்களுக்கு வருது, அது வந்து அப்ரூவல் பண்ணப்படாத ஒரு விஷயம் வந்து அது இல்லீகல் நம்ம கண்ட்ரியில். இதை வந்து இத்தனை கண்ட்ரியில் பேன் பண்ணுறாங்க, நீ எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன்னு. அப்போ எப்படி ஷிப்பிங் ஆகி உள்ளே வருது? ஷிப்பிங் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணுவாங்க எப்படியோ. அப்போ செக் பண்ணால் அது வந்து அப்ரூவ்டான ஒரு இங்கு தானே, இந்த கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க, சர்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற நீடில்ஸாக இருக்கட்டும், இங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன பிளேட் கூட நாங்கள் ஸ்டெரிலைஸ்டாக யூஸ் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. இன்கேஸ் நீங்கள் லோக்கல் இங்கோ இல்லை எக்ஸ்பைர்ட் இங்கோ நீடில்ஸ்லாம் வந்து தரம் இல்லாத இன்னொருத்தவங்களுக்கு போட்டது இந்த மாதிரி பண்ணும்பொழுது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஃபைனலாக இப்போ இந்த ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, நிறைய எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் அழிங்க அப்படியான கஸ்டமர்ஸும் உண்டா? ரேர் கேஸு. ஸோ நடந்திருக்கு. எப்படின்னா வந்து இது சின்ன சிசுங்க லவ் பண்ண அந்த செக்மெண்ட்டில் வந்திருக்காங்க. இந்த கோட்டெல்லாம் அழிங்க, நான் மறுபடியும் புது கோட் போகணும். ஆமாம், அது எப்படின்னா வந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போட்டுக்கிறது கூட கிடையாது. ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போட்டுடுறாங்க. நீ பேசி லவ்வே சொல்லலை, இதை காட்டி தான் லவ் வரும்னா பேசாமதுக்கு முன்னாடியே வந்து போட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கல, மாற்றிடலாமா, வீட்டில் பிரச்சனையாயிடும் அப்படின்னா எப்படி முடியும்? நாங்கள் இன்னொன்று வந்து கேட்க முடியாது. நீங்கள் வந்து இது யார் பேரை போடுறீங்க, எதுக்காக போடுறீங்க, லவ் பண்ணுறோம் போட்டுக்கிறோம் ப்ரோ, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா வாயை வச்சான்ப்பா நாசமாக போச்சு, வாயை பற்றி அவன் அப்பயே தெரியும்டா, வாயை வச்சனால தாண்டா அவரை பேர் இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது. நம்ம வேலை என்ன, டேட்டு போட சொன்னேன், இந்தாப்பா என் நீடில் புதுசு, இங்கு எக்ஸ்பைரி டேட் காட்டியாச்சு, டேட் எல்லாம், க்ளவுஸ்லாம் புதுசு, ஷேவ் பண்ணுமா, போட்டுமா, பர்ஃபெக்டாக இருக்கா, காசை வாங்கணுமா, வேலையை முச்சமானு இருக்கணும். நீ வந்து எதுக்காக போடுற, என்ன பண்ணுற, இல்லை போடலாமாப்பா, பார்த்து பண்ணுப்பாண்ணா, நாளை பின்ன அவன் முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறுன்னு ஏறுறானா ஆல்ரெடி எல்லாம் நடக்குதா? ஆமா, நாக்குல சூனியம் சூனியம் சொல்லுவாங்களே, இந்த நாக்குலயோ நம்ம வச்சுக்கலாம், நம்மளே சூனியம். இப்போ அவரும் வச்சுக்கினது நாக்குல தான் சூனியம். அவர் 2 நாக்கா வச்சிருக்காரு. ஆமா, அது இன்னும் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றவங்க நாக்கில் வச்சதுனால நீங்க சூனியம் இன்னும் பெருசாயிடுச்சு. அதுல பிரச்சனையை வந்து வரவங்க நாக்கெல்லாம் வெட்டுவேன், அதாவது இந்த மாதிரி இருக்கு நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல.
பிரதர், இப்போ இந்த கேஸ், திருச்சி கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து இந்த சர்ஜரி ஆக்டிவிட்டீஸாக தான் இது பார்க்குறோம். நம்ம ஒரு டாக்டர் பண்ண வேண்டியதை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கான இந்த சர்ஜரிக்கான அந்த டூல்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது, இதெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்கோன்றது வந்து எப்படியோ அவங்கள கஸ்டடியில் எதிராக அந்த போலீஸார்கிட்ட இவங்களாம் விசாரிக்கும் போது தான் தெரியும் எங்கேருந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ அவங்கள பிடிப்பாங்க. ஏன்னா நம்ம இதில் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஒரு டேப்லெட் கேட்டாலே ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. டேப்லெட்டை தாண்டி சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது சர்ஜிக்கல் ஷாப்ஸில் தான் கிடைக்கும். அப்புறம் கவர்மெண்ட்டால் சர்டிஃபைட் பண்ணப்பட்ட ஒரு சர்ஜிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும். அங்கேருந்து எப்படி கிடச்சிது? இன்னொன்று எல்ஏல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எல்ஏல எங்கேருந்து கிடச்சிது? அது மறுத்து போகிறது டாக்டர்ஸ் தான் பண்ண. இதுதாங்க ஒரு வீடியோக்காக மேபி இது வந்து ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்சிங்காக ஆயிடக்கூடாது. நான் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வீடியோலே காட்டிட்டாங்க. கொடுக்குறதெல்லாம் வந்து யாரும் பண்ண முடியாது. ஒரு வீடியோலே அவரே காட்டிட்டாரு. அந்த இது எடுத்து லோக்கல் எடுத்து நாக்கில் போடுறாரு. டாக்டர் பண்ணலாம், நர்ஸ் பண்ணலாம், சர்ஜன் பண்ணலாம். அதுக்குன்னு தனியாக படித்தவங்களே இருக்காங்க. அதாவது அனஸ்தீசியாவை இந்த இடத்துல இத்தனை எம்எல் தான் கொடுக்கணும், இத்தனை .0.0 தான் கொடுக்கணும், ரொம்ப போட்டால் செயலில் இருந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சமயத்தில் அவரே வாண்டடாக அதெல்லாம் காட்டி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன்னு காட்டியிருக்காரு. இது வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணன் டென்டிஸ்ட்டு, எங்கள் அண்ணன் வந்து கிடைக்குன்ற அவரே சொல்லியிருக்காரு. ஓகே. இன்னொன்று வந்து இது எங்களுக்கே சரியாக தெரியல எங்கேருந்து வந்திருக்கோன்றது. இதோட காஸ்ட் அப்படின்றது ஒரு தோராயமாக எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா, டங் ஸ்பிளிட்டிங் பண்ணிங்கன்னா சென்னையில் ஒருத்தர் தான் அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. அவர் சார்ஜ் பண்ணுறது அரௌண்டு 30-40K. 30-40K. ஆமாம். ஐபால் டாட்டுக்கு 60-90K மேபி. ஓ, அவ்வளோ வருதா? பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு கிளாரிட்டி இருந்தது உங்களோட பேசினதுல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு, பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.